வணக்கம் நண்பர்களே. என் தேடல் தொடங்கியது தொடர்கதையின் பாகம் 11. சென்ற வாரம் சந்தோஷ், சோனியா இருவரும் கடற்கரையில் சந்தோஷமாக இணைந்து இருந்தனர். நேரமாவதை அறிந்து சந்தோஷும் சோனியாவும் எழுந்து பீச்சில் நடந்து வரும்பொழுது எதிரே வரும் காரின் ஹெட்லைட்டில் கண்கள் குச இருவரும் நிற்கின்றனர். திடீரென கதவை திறந்து கொண்டு சோனியாவின் அண்ணன் அருண் ஒரு பெரிய கட்டையோடு வந்து சந்தோஷின் பின்னந்தலையில் வேகமாக அடிப்பது. மயங்கி விழும் சந்தோஷை எட்டி உதைத்து தங்கை சோனியாவை காரில் உள்ளே அடைத்து டிரைவரை வண்டியை எடுக்க சொல்வது. சந்தோஷத்தில் இருந்த சோனியா திடீரென இது போன்ற ஒரு சோகமான முடிவை கண்டு குழப்பமாக காரில் செல்வது. வீட்டுக்கு செல்லும் அருண் சோனியாவை கீழே இறங்குமாறு உத்தரவிட சோனியா அழுதபடி வீட்டுக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வது. சோனியாவின் தாய் தேவி என்ன நடந்தது என்று விசாரிக்க சந்தோஷ், நம் பள்ளிக்கு வந்த அந்த ராஸ்கல் இன்று சோனியாவை பீச்சில் வைத்து நாசம் செய்து விட்டான். அவனை அடித்து தூக்கி கடலில் போட்டு விட்டேன் என்று கூற கோபமடையும் சோனியா, உன்னால எங்க 2 பேரை உடலால தான் பிரிக்க முடியும், மனதால முடியாது என்றபடி வேகமாக ஓடி சென்று மாடியின் பால்கனியில் இருந்து வெளியே விழுவது. அதிர்ச்சி அடைந்த அருண் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பது. சோதித்த டாக்டர் அவள் 10 நிமிடம் முன்பே இறந்து விட்டதாக கூற அருணும் தேவியும் திகைத்து நிற்பது. இத்துடன் இந்த பாகம் முடிவடைகிறது. அடுத்த பாகம் இதே நாள் இதே நேரம் சாப்பிடலாமா சேனல்ல வரும். நண்பர்களே, ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க.